ஓம் சக்தி. என் அன்பின் பிரியமே, எங்கே திரும்பினாலும் எங்கே சென்று பார்த்தாலும் கண்கள் பார்க்கும் இடமெல்லாம், நீ கேட்கும் இடமெல்லாம் உன் காதில் விழுவது துன்பம், நீ கண்ணில் பார்ப்பதும் துன்பம். துன்பம் என்பது சுற்றி சுற்றி வருகின்றது. ஆனால் அந்த துன்பத்தை கடப்பதற்கு வழி என்னவென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றாய். துன்பம் தீர்வதற்கு என்னதான் வழி என்று தெரியாமல் கதிகலங்கி நிற்கின்றாய். உன்னை சூழும் துன்பங்களைக் கண்டு ஒரு நாளும் நீ கலங்கக்கூடாது. பல துன்பங்களை நீ பார்த்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது வரும் துன்பங்கள் எல்லாம் உனக்கு பாரமாக இருக்கின்றது, பயமாக இருக்கின்றது. கலங்காதே தங்கமே, அவை அனைத்தும் பாலத்தின் அடியில் ஓடும் வெள்ள நீர் போல ஓடிவிடும். எனவே நீ உன்னை துன்பங்களுக்குள் மூழ்கடித்து கொண்டு வருந்தக்கூடாது. எப்பொழுதுமே துன்பத்தைக் கண்டு கலங்காதே. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்போது உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நிச்சயமாக அழிந்துவிடும். காலங்கள் போட்டு வைக்கும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று, உன் நம்பிக்கை இருந்தால் அது நிச்சயமாக மாற்றிவிடும். நம்பிக்கை என்பதுதான் மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும். உன்னால் முடியும் என்று நம்பினால் துன்பம் கூட பறந்து போய்விடும். எப்பொழுதுமே முடியும் முடியும் என்று மனதிற்குள் 1000 தடவை சொன்னால் முடியாத காரியங்கள் கூட விரைவில் கைகூடும். நீ பார்த்திருக்கின்றாயா, இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட உயிர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ உயிர்களை பார், அதை உனக்கு புரியும். உணவு கிடைக்கவில்லை என்பதற்காக காகம் ஓய்ந்திருக்கவில்லை. மலையில் கூட நனைந்து கொண்டு உணவை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது. அது நினைத்திருக்கலாம், என் ஒரு ஜான் வயிற்றிற்கு கூட உணவு கிடைக்கவில்லை. இந்த உணவை நான் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். கடும் வெயிலிலும் கடும் மழையிலும் நான் பாடாய்ப்பட்டு ஊர் சுற்றி திரிந்து உணவை நான் எப்பொழுதுமே தேடிக்கொள்கின்றேன். ஆனால் அந்த உணவை நான் மட்டும் உண்ணக்கூடாது, என்னை போல் உறவினர்களும் நண்பர்களும் உண்ண வேண்டும் என்று நினைத்து அதை கூட பங்கிட்டு கொண்டு வாழ்கின்றது காக்கா. பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். துன்பம் என்று அது எண்ணினால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? பல புயல்களிலும் பல சூறாவளிகளிலும் தங்குவதற்கு கூட அதற்கு இடம் இருக்காது. ஒரு மரத்தில் அழகாக கூடு கட்டி வசித்து கொண்டிருக்கும் அதன் குஞ்சுகளோடு திடீரென்று ஒரு நாள் புயல் காற்றும் தாங்காத மழையும் வரும் பொழுது அந்த மரம் கீழே விழும் பொழுது அதன் கூடுகளோ கலண்டு விடுகிறது. அப்பொழுது கூட அது துன்பத்தை கண்டு அஞ்சாமல் நிச்சயமாக இன்னொரு இடத்தை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று அது கூடு கட்டி கொள்கின்றது. துன்பம் என்பது ஒவ்வொரு உயிருக்கும். காக்கா என்பது உதாரணத்திற்குத்தான் உனக்கு சொல்கிறேன். நீ தெருவில் சென்று பார், எத்தனையோ உயிர்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது, பல துன்பங்களை கடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காக துன்பம் துன்பம் என்று அது ஒரு நாளும் துன்பத்தை கண்டு பயந்து ஒதுங்கவில்லை. அதனால் சொல்கிறேன், இனிமேல் துன்பத்தை கண்டு அஞ்சாதே. துன்பத்தை கண்டு எதிர்த்து போராடு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பமும் ஓடிவிடும், இன்பம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். இன்பம் என்பது நிரந்தரமாக உன்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் துன்பம் என்ற மாயையை நீதான் விளக்க வேண்டும். விளக்கினால்தான் இன்பம் என்பது உன்னை தேடி வரும் தங்கமே.